ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் இருக்கும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. இதற்கான விடைகளை இந்த வீடியோக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுதான் கமெண்ட் பாக்ஸ். அந்த பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள். இது வந்து மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து தா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடியது. அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு, கவனமாக கேளுங்க. ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுடைய பெயரை பின்பற்றிய பின்னாடி இந்த 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்ல நம்ம அவங்க பெயரோடைய சேர்த்து வச்சுக்குவோம். அவங்களுடைய பெயரோடு சேர்த்து இணைத்து நம்மளோட பெயராக வச்சுக்கலாம். நிறையா பேர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் அந்த பின்னாடி வரக்கூடிய 3 எழுத்துக்களை கொண்ட சொல். அதுதான் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. முதல் எழுத்து தான். இறுதி எழுத்தையுமே நான் சொல்கிறேன். 2 சொல்லி இன் இருக்கு இல்லையா, 2 சொல்லி இன், அதுதான் இறுதி எழுத்து. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.